நம்ம பேஜில் தாலி செயின் எக்ஸ்டென்ஷன் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் தாலி செயினில் மஞ்சள் கயிறு போட்டு அதில் இந்த மாதிரியான தாலியாக இருக்கட்டும் உருக்கலாக இருக்கட்டும் அதை கோர்த்துப்பாங்க. சில பேர் இந்த மாதிரி கோல்டுலையுமே செயின் வாங்கி அதிலேயே தாலி உருக்களை கோர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரியான செயின் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிராமில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எவ்வளோ தாலி உருக்கள் கோர்க்குறீங்களோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி லென்த்துமே அவைலபிளாக இருக்குது. சரடு மாடலாக இருந்தாலும் முறுக்கு செயின் மாடலாக இருந்தாலும் இந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன் சேம் டிசைனில் உங்களுக்கு வச்சுருக்காங்க. எல்லா கடைகள்லையுமே இந்த மாதிரியான செயின் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நமக்கு எவ்வளோ உருக்கள் தேவைப்படுமோ அந்த உருக்கள் வாங்கி அதே லென்த்தில் வரக்கூடிய செயினில் அதை கோர்த்துட்டு இந்த மாதிரியான ரிங்கில் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மஞ்சள் கயிறு போடுற மாதிரி அந்த தாலி செயினில் வந்துடும். அதே மாதிரி தாலி உருக்களில் லட்சுமி காசு, திராட்சை கொத்து, மாங்காய், வில்வம், வாழைச்சீப்பு, அரசையில் காமாட்சி விளக்கு அந்த மாதிரி எல்லா உருக்களுமே உங்களுக்கு 1/2 கிராம் 1 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி